முதலமைச்சர் விஜய் அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய் எது பண்ணாலுமே அவர் அப்பா மாதிரியே பண்றாரு, அப்படி அவர் அப்பாவையே ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டிங்ல ஆச்சு. அதுல ஜேசன் சஞ்சய் வந்து பேசியிருந்தாரு, ஒரு கியூட்டா பேசியிருந்தாரு. தான் வந்து சின்ன வயசுல வந்து கடத்தப்பட்டேன், என்ன வந்து ஜெமினி மணி தான் கடத்திட்டு போனார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபன்னா பேசியிருந்தாரு. அப்போ தான் அவருடைய வாய்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அப்படி அவரோட அப்பா மாதிரியே இருக்காரு, ரொம்பவே அமைதியா இருக்காரு, ரொம்பவே பண்பா பேசுறாரு, ரொம்பவே பொலைட்டா பேசுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வர்ணிச்சாங்க. இப்போ ஒரு போட்டோ இணையத்துல வைரல் ஆகுது. அதுல வந்து அப்பாவை மாதிரி வேட்டி சட்டை போட்டிருக்காரு, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட அப்பாவை தான் ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. சோ என்ன நடந்துச்சு, எதுக்காக இந்த பேச்சுக்கள் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பாத்துறலாம். இப்போ பொதுவாவே முதலமைச்சர் விஜய் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் வந்து அதிகமா சமூக வலைதளங்கள்ல வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இப்போ அவர் வந்து தேர்தலில் வின் பண்ணி முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி, அவரோட குடும்பத்தை பத்தின பேச்சுக்கள் வந்து அதிக அளவுல இருக்குது. இதுல முக்கியமா பேசப்பட்ட விஷயம் வந்து அவங்களுடைய விவாகரத்து வழக்கு. இதுல மகன் ஜேசன் சஞ்சய் வந்து அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாரு, அப்பா பக்கம் கிடையாது. ஏன்னா அப்பா வந்து மகனும் சரி மகளும் சரி ரெண்டு பேருமே வெறுத்துட்டாங்க, அதனால அம்மாவுக்கு சப்போர்ட்டா தான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் வந்து அதிகமா இருந்துச்சு. இதுல முதலமைச்சர் அவர்கள் வந்து பதவியேற்பு விழாவில் கலந்துகிட்டப்போ அவரோட நிகழ்ச்சியில ஜேசன் சஞ்சய் கலந்துக்கிடாதது பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவை பையன் வந்து ஃபுல்லாவே வெறுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த குடும்பம் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. இது மட்டுமே இல்லாம ஜேசன் சஞ்சய் எந்த இடத்துலயுமே தன்னோட அப்பாவை பத்தி பேசவே இல்லை, அப்பாவோட பெயரை கூட மென்ஷன் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேச்சுக்கள் வதந்திகள் எல்லாமே வளம் வந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே இந்த விவாகரத்து பிரச்சனை உருவாகிறதுக்கு முன்னாடியே நிறைய வந்து சமூக வலைதளங்கள்ல பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. என்னன்னா, குழந்தைகளோட பள்ளி விழா, அப்புறம் வந்து காலேஜ் ஃபங்க்ஷன், அது மாதிரியான விழாக்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிட மாட்டாரு, அந்த மகன் மகளுக்கான எந்த ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே இவர் வந்து வாய் திறக்க மாட்டாரு, அந்த ஃபங்க்ஷன்களுக்கு போக மாட்டாரு அப்படின்ற விஷயம் பரவலா இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு காரணம், சங்கீதா அவர்கள் அப்பவே பிரிஞ்சுட்டாங்க, மகன் மகள் அப்புறம் மனைவி மூணு பேரையுமே வந்து விஜய் அவர்கள் ஒதுக்கி வச்சுட்டாரு, அதனாலதான் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட மாட்டாரு, மகன் மகளை பத்தி கூட பாத்துக்க மாட்டாரு அப்படின்ற விவாதம் வந்துச்சு. இதுல ஒரு ஹைலைட்டா என்னன்னா, அம்மா கூட ரெண்டு பசங்களுமே இருக்கிறதுனால அப்பா வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து வெளிப்படையா ரெண்டு தரப்புமே சொல்லனா கூட இந்த மாதிரிதான் சமூக வலைதளங்கள்ல வதந்திகளா சொல்லலாமா இல்லாட்டா உண்மையான்னு சொல்லலாமான்னு தெரியல, இந்த மாதிரிதான் வந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் தான் பேசு பொருளா மாறிச்சு. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ரெண்டு குடும்பம் அப்படிங்கிறத விட அம்மா அப்பா பையன் பொண்ணு இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமா வாழ்ந்தா நல்லா இருக்கும், இவங்க வந்து சேர்ந்து மறுபடியும் வாழ ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னை வரைக்குமே அதை விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதுக்கு இடையில தான் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு திருமண புகைப்படம் வந்து வெளியாகி இருக்கு. அதுல ஜேசன் சஞ்சய் வந்து அந்த திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஒரு போட்டோ தான் ரொம்பவே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி விஜய் அவர்கள் வந்து திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது வேட்டி சட்டையில போவாரோ அதே மாதிரிதான் ஜேசன் சஞ்சயுமே வந்து வேட்டி சட்டையில போயிருக்காரு. சோ இதனாலதான் எல்லாருமே வந்து அப்பாவை ஃபாலோ பண்றாரா, எல்லா விஷயத்திலயும் அப்பாவை ஃபாலோ பண்றாரா, நடிக்க மாட்டேன் எனக்கு டைரக்ஷன் ஃபீல்டு தான் வேணும்னு அவர் போனாரு, பட் இருந்தாலும் அப்பாவோட ஸ்டைல் அப்படியே காப்பி பண்றாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. என்னன்னா, லைக்கா நிறுவனத்தோட துணை தலைவர் பிரேம் சிவசாமி அவர்களுடைய குடும்பத்துல திருமண விழா நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு தான் ஜேசன் சஞ்சய் வந்து போயிருந்தாரு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து சஞ்சீவ் GKM தமிழ்குமரன் இவங்க கூட வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் தான் ரொம்பவே ரசிகர்களால பகிரப்பட்டுட்டு வருது. அதுலதான் அப்படியே விஜய் மாதிரி இருக்கிறாரு, முதலமைச்சர் விஜய் வந்து சமீபத்துல எல்லா குடும்ப விழாக்களுக்குமே வேட்டி சட்டையில தான் போறாரு, ஸோ இப்போ மகனுமே அதே ஸ்டைல தான் ஃபாலோ பண்றாரு, அப்பா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து வெறும் ட்ரெஸ் தானா, இல்லைனா வந்து இது இமேஜுக்காக இப்படி பண்றாங்களா அப்படின்ற மாதிரியுமே அவங்களுடைய கேள்விகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இன்னொரு பெரிய ஒரு விவாதம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகன் திரைப்படம் வந்து இந்த மாதம் வெளியாக போகுது. அதே மாதிரி அவருடைய பையன் இயக்குன சிக்மா திரைப்படம் வந்து இந்த மாதம் வெளியாக போகுது. ஸோ இதனால விஜய் அவருடைய கடைசி படம் வந்து வெளியாகக்கூடிய நேரத்துல அவருடைய மகன் ஒரு புதிய தலைமுறை வந்து ஃபர்ஸ்ட் படத்தை வெளியிட போறாரு. ஸோ இதனாலையுமே இன்னும் கொஞ்சம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவரோட கடைசி படம் வந்து சினிமா விட்டு போகிறாரு, அவருடைய பையன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல, பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய விவாதத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா
விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார். ஸோ அவருடைய பையனுமே ஒரு ஸ்டாரா தான் வருவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல எனக்கு நடிப்பு வேண்டாம், நான் டைரக்ஷன் சைடே போய்க்கிறேன் அப்படின்னு அவர் வேற ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்பவுமே அவர் வந்து அப்பா அம்மா தான் இருக்காரு, அப்படியே அப்பா உரிச்சு வச்ச மாதிரி இருக்காரு. எப்படி போக்குரி சிவகாசி டைம்ல இருந்தாரோ ஸோ அதே மாதிரி தான் இருக்கிறாரு. இவருமே ஹீரோவா கிளம்புறங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் எல்லாரோட ஒரு கருத்துமா இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்பாவும் பையனும் ஒரே நேரத்துல போட்டி போட போறாங்க. அப்பாவோட கடைசி படம், பையனோட முதல் படம் ரெண்டுமே ஒரே டைம்ல போட்டி போட போறாங்க. இது எங்க போய் முடிய போகுதோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ என்னன்னா, இந்த படத்துக்கான மோதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பா வந்து பையன் ஃபாலோ பண்றாரு, ரெண்டு பேருக்கும் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்தா கூட அப்பாவோட சிம்பிள், அப்பாவோட ஸ்டைல் எல்லாமே அவர்கிட்ட அப்படியே இருக்குது. இவர் வந்து நடிக்க வரலன்னா கூட அப்பாவை மாதிரி தான் இருக்கிறாரு. இதுல இன்னொரு பெரிய விஷயமா, அப்பா வந்து அரசியல பிஸியா இருக்காரு, பையன் வந்து சினிமாவில் பிஸியா இருக்கிறாரு. ரெண்டு பேருமே ரொம்பவே எளிமையா இருக்கிறாங்க. இது வந்து குடும்பத்தோட அடையாளமா இல்லைன்னா வந்து அப்பா மாதிரியே பையன் வந்து பின்பற்றுறாரா அப்படின்ற விவாதம் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சும்மா ஒரு சாதாரண போட்டோவுக்கே வந்து இந்த மாதிரிலாம் விவாதம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ வெளியாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோலையுமே அவரோட குரலை கேட்ட எல்லாருமே ஐயோ குரல் வந்து அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப சாஃப்டா பேசிட்டாரு, இனிமையா பேசிட்டாரு அப்படின்னு எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஜேசன் சஞ்சய். இப்போ வந்து ஜேசன் சஞ்சய் வந்து எளிமையா இருக்கிறாரு, ஒரு செலிபிரிட்டியோட பையன் அப்படிங்கிறத காட்டிக்காம ரொம்பவே நார்மலா இருக்காரு, எல்லார்கிட்டையும் ஒரு பணிபோடு நடந்துக்கிறாரு, இதுதான் ஒரு பெருந்தன்மையா பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவர் எந்த போட்டோ விட்டாலும் சரி, எந்த வீடியோ வந்தாலும் சரி, அதை விஜய் அவர்கள் கூட சேர்த்து ஒப்பிட்டு பேசுவாங்க. அந்த வீடியோல கூட ஒரு போஸ்ட் கொடுத்து நிப்பாரு நம்மளுடைய ஜேசன் சஞ்சய். அதை பார்த்த எல்லாருமே அப்படி அப்பா எப்படி ஸ்டைல நிப்பாரோ அதே மாதிரிதான் இவருமே நிக்கிறாரு. எப்படி பையன் வந்து அப்பாவை தான் உரிச்சு வச்சிருக்காரு. ரெண்டு பேருமே வந்து என்ன நிலைமையில இருக்கிறாங்க, பேசிக்கிறாங்களா பேசலையா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத எல்லாரோட விருப்பமா இருக்குது. ஸோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ரெண்டு பேருமே ஒரே டைம்ல போட்டி போட போறாங்க, அப்பாவா பையனா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா இவருடைய முதல் படம் சிக்மா அதுவும் வெளியாக போகுது, ஜனநாயகனும் வெளியாக போகுது. ரெண்டுமே ஒரே டைம்ல போட்டி போட்டு எது வின் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்குமே ஆதரவு நிறைய இருக்கும் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியும். இது முதலமைச்சர் விஜயவர்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் ஃபர்ஸ்ட் வாட்டி எடுத்த திரைப்படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்குது. ஒரு கட்டத்துல ரெண்டு படமுமே ஒரே நேரத்துல வெளியாகிறது தான் இன்னுமே ஒரு பரபரப்பு உண்டாக்கி இருக்கு. யாரு அப்படின்ற ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு. ஸோ பொறுத்துதான் பார்க்கணும். ஸோ எந்த படம் வந்து பெரிய அளவில் ரீச் கொடுக்க போகுது. இதுல வந்து முதலமைச்சர் விஜயவர்களுடைய படம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தாலும் ஜேசன் சஞ்சயுமே அவருடைய பங்குக்கு வந்து நல்ல எஃபர்ட் போட்டு வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவருடைய அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பாக்குறதுக்குமே ரசிகர்கள் வந்து ஆவலா இருக்கிறாங்க. எப்படி ஜனநாயகனுக்கு ஆதரவு கொடுப்பாங்களோ அதே மாதிரியே சிக்மாக்குமே ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க போறது கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் அவருடைய விஜய் பையன் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கும் தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவரோட சொந்த காலில் யாருடைய தயவுமே இல்லாம, குறிப்பா தன்னுடைய அப்பாவோட தயவுமே இல்லாம தான் முதல் படத்தை வந்து அவர் இயக்கியிருக்காரு. ஸோ அந்த படமே நல்ல படமா தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் ரெண்டு படமும் ஒரே நேரத்தில் வெளியாகிறதுனால எதுக்கு அதிக வரவேற்பு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.